ஒரு தடவை அலெக்சாண்டரை எதிர்த்து பக்கத்து நாட்டு மன்னன் அலெக்சாண்டர்கிட்ட சண்டை போட்டு அலெக்சாண்டர் தோத்து போறாரு. அலெக்சாண்டர் தனக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்த ஒரு 1000 வீரர்களை மட்டும் கூப்பிட்டுக்கிட்டு ஓடி போய் ஒரு தீவில் ஒளிஞ்சுக்கிட்டார். அலெக்சாண்டரே தோத்த கதை உண்டு. பார்த்து அலெக்சாண்டரே தோத்த மாசிடோனியா தோத்து போச்சு. 1000 பேர் மட்டும் கூட இருக்காங்க, மீதி பேர் எதிரியை பிடிச்சிட்டு போயிட்டான். எதிரிகள் பிடிச்சிட்டு போயிட்டான். இதில் அலெக்சாண்டரோட வீரர்களை பிடிச்சிட்டு போனான்ல, அவங்கள வச்சு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணா எதிரி நாட்டு மன்னன். அலெக்சாண்டரோட சோல்ஜர்ஸை வச்சு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறான். போய் உங்கள் மன்னன் அலெக்சாண்டரை பிடிச்சிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அலெக்சாண்டர் எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிச்சி நீங்களே போய் எடுத்துட்டு வாங்க, அப்போ தான் நீங்கள் உயிரோடு இருக்க முடியும்னு சொல்லி மிரட்டி அவங்கள வச்சு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணிட்டார். அலெக்சாண்டர் உயிரோடையோ பணமாவோ பிடிச்சிட்டு வாங்கட்டார். அலெக்சாண்டரும் அவங்கள ஏற்று போராடுறதுக்கு ரெடியானார். அந்த கூட இருந்த 1000 பேரை மட்டும் கூப்பிட்டுக்கிட்டு குதிரையில் ஏறி வராரு. அலெக்சாண்டரோட குதிரை பேரை யூசிஃபேலஸ். 2 படையிலும் எதிரில் வருது. இந்த பக்கம் அலெக்சாண்டர் 1000 பேரோட, இந்த சைடும் அலெக்சாண்டர் படை வீரர்கள் தான். பட் இப்போ எதிரி நாட்டு சார்பாக வந்திருக்கேன். எதிரி நாட்டு அலெக்சாண்டருக்கு புரிஞ்சு போச்சு, சண்டை போட முடியாது, பெரிய டீமாக இருக்குது, சண்டை போட்டால் தோற்றுருவோம்னு நினச்சார் அலெக்சாண்டர். அலெக்சாண்டர் என்ன சொல்கிறாரு, எல்லாரும் இங்கே இருங்க, நான் மட்டும் இவங்கள்ட்ட போய் பேசிட்டு வரேன்ட்டு போகிறார். நான் திரும்பி வர வரைக்கும் இங்கே இருங்க அப்படின்ட்டார். இந்த பக்கம் இருக்கிறவங்க எதிரி நாட்டு தளபதி அலெக்சாண்டர் தனியாக வரதை பார்த்து சிரிக்கிறாங்க. புரிதலையா, பாரு தோற்று போனதை பயந்து வர்றான் அப்படி இப்படின்னு பயப்படுறான், அதாவது கிண்டல் பண்ணுறான். யார? அலெக்சாண்டர். தனியாக போனவங்கள அந்த காலத்தெல்லாம் தாக்க மாட்டாங்க. எத்திக்ஸ் இருக்கும் அப்பெல்லாம். இப்போ மாதிரிலாம் இல்லை, அப்பெல்லாம் தாக்க மாட்டாங்க. அப்போ எதிரி டீமை பார்த்து சொல்கிறாரு, கணீர்னு பேசுகிறாரு, நான் உங்களோட பழைய மன்னன். இப்போ உங்களுக்கு என் மேலே கோபம் இருந்தால் இங்கேயே என்னை கொன்னுடுங்க, இல்லாட்டி எதுக்கு எனக்கு எதிர்ப்பாக நிற்கிறீங்க? என் மேலே கோபம் இருந்தால் இங்கேயே கொல்லுங்க, இல்லை என்னை கொல்ல விருப்பம் இல்லைன்னா என் பின்னாடியே வாங்கன்ட்டு அப்படியே குதிரையை திரும்பிட்டு திரும்பினார். திரும்பி போக போக இந்த டீம் ஃபுல்லாக அப்படியே அலெக்சாண்டர் பின்னாடியே போயிட்டாங்க. அந்த பழைய ஆளை பார்த்தோன்னே, பழைய மன்னரை பார்த்தோன்னே விசுவாசம் வந்துருச்சு. வந்தோடனே அப்படியே போயிட்டாங்க. புரியுது இல்லையா? அப்போ யார் சிறந்த மன்னன் அப்படின்னா, தன்னை விட்டு பிரிஞ்சவங்கள திருப்பி தன்னோட எவனால சேர்க்க முடியுதோ அவன் தான் சிறந்த மன்னன் சொல்லுவார். பகைவரோட துணைவரையும் பிரிச்சிடணும், தன் துணைவர்களை பாதுகாக்கணும், தன் கேட்டிருந்து பிரிஞ்சவங்கள திருப்பி சேர்க்கணும். பகைவர் கூட இருக்கவங்கள பிரிச்சிடணும், நம்ம கிட்டேருந்து பிரிஞ்சவங்கள சேர்க்கணும், நம்ம கூட இருக்கவங்கள காப்பாற்றணும். இதில் யார் வல்லவனோ அவன் தான் சிறந்த தலைவன் அப்படிங்கிறார். அதான் வள்ளுவர் எப்படி சொல்றாரு, பிரித்தலும் பேணி கொள்ளலும் பிரிந்தார் பொருத்தலும் வல்லது அமைச்சு. பிரித்தலும் பேணி கொள்ளலும் பிரித்தார் பொருத்தலும் வல்லது அமைச்சு. இங்க அமைச்சுன்னா மன்னன், தலைவன், எந்த அர்த்தம் வேணாலும் வரும். பிரித்தலும்னா எதிரிக்கிட்ட இருந்து ஆளுகளை பிரிச்சிரு. பேணிக்குளம்னா கூட இருக்க 1000 பேரை ஒழுங்கா வச்சுக்கோ. பிரிந்தார் பொருத்தலும், உங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு போனால அவனை திருப்பி சேர்த்துக்கோ, அவனை திருப்பி இதெல்லாம் பண்ணினா நீ நல்ல தலைவன்கிறாரு யாரு? வள்ளுவர். அப்படி பார்த்தா அலெக்சாண்டர் ஒரு நல்ல தலைவன். திருப்பி சொல்லுங்க, பிரித்தலும் பேணி கொள்ளலும் பிரிந்தால் பொருந்தலும் வல்லது அமைச்சு. பிரித்தலும் பேணி கொள்ளலும் பிரிந்தார் பொருத்தலும் வல்லது அமைச்சு. பிரித்தலும் பேணி கொள்ளலும் பிரிந்தார் பொருத்தலும் வல்லது அமைச்சு. பிரித்தலும் பேணி கொள்ளலும் பிரிந்தார் பொருந்தலும் வல்லது அமைச்சு. பிரித்தலும் பேணி கொள்ளலும் பிரிந்தார் பொருந்தலும் வல்லது அமைச்சு. வல்லது